தமிழ்நாட்டை காப்பாத்த வந்த எக்ஸ் ஐபிஎஸ் ஆபீசர் இவர் அப்படிதானே நினைக்கிறீங்க? அப்படி இல்ல. அப்ப இவர் எதுக்கு வந்திருக்காரு? அப்துல் கலாம் ஐயா பேரை சொல்லி எத்திக்கல் பாலிடிக்ஸ் சொல்லிட்டானாலே அவர் நல்லவரா? அவர் அப்துல் கலாம் ஐயாவோட பேரை ஏன் தெரியுமா சொன்னாரு? அப்துல் கலாம் ஐயா தான் இளைஞர்களோட அடையாளமா நம்ம நாட்டுல இருக்காரு. இவர் எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க? யங்ஸ்டர்ஸ் லீட் பண்றதுக்கு. இதுக்கு முன்னால ஒருத்தர் வந்தார் 2 வருஷத்துக்கு முன்னால, அவரு யங்ஸ்டர்ஸ் தான் லீட் பண்றாரு. ஆனா அவரு லீட் பண்ண யங்ஸ்டர்ஸ் வந்து சினிமா முகத்துல உள்ள யங்ஸ்டர்ஸ் தான். இவர் லீட் பண்ணி கொண்டு போற யங்ஸ்டர்ஸ் வந்து அரசியல் தெளிவு உள்ள யங்ஸ்டர்ஸ் தான். இதுதான் மாஸ்டர் பிளான். அதனாலதான் ஜென் ஆல்பாவும் ஜென் சிசியும் ஈர்க்கிறதுக்காக சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி லைவ் வராரு. அத அவரே அந்த லைவ்ல சொன்னாரு. இவர் இன்ஸ்டாகிராம்ல லைவ் வந்ததா நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா மாஸ் மீடியா சப்போர்ட் இவருக்கு எவ்வளவு இருக்கு தெரியுமா? ஒரு காமன் மேனா அரசியல் பண்ண போறேன், மிடில் கிளாஸ் மக்களுக்காக அரசியல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றவர்களாம் மாஸ் மீடியா சப்போர்ட் சுத்தமா இருக்காது. மாஸ் மீடியானா வேற ஒண்ணும் இல்ல, நியூஸ் பேப்பர், டிவி, எச்எல் வச்ச அதுதான். இவர் அந்த ஆரிய ஜனதா பார்ட்டில இருந்து விலக போறேன் அப்படிங்கிற செய்தியை பரப்புனதும் இதே மாஸ் மீடியா தான். இவர் லைவ் வந்திருக்கதை இப்ப வெட்டி 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 போட்டு ஊர் ஊரா பரப்பிட்டு இருக்கிறதும் இதே மாஸ் மீடியா தான். மாஸ் மீடியா யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? கார்ப்பரேட்ஸ் எல்லாம் ஒரு கட்சியில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவங்களோட அஜெண்டாவை நிறைவேற்றுறதுக்கு. அந்த கட்சிகளுக்கு தான் மாஸ் மீடியாவோட சப்போர்ட் இருக்கும். பிகாஸ் மாஸ் மீடியா கார்ப்பரேட் கம்யூனிட்டிகளோடது. அப்போ ஒரு காமன் மேனுக்கு எப்படி மாஸ் மீடியா சப்போர்ட் இருக்கும்? கொடுக்கவே மாட்டாங்க. இவரை இன்டென்ஷனலா ப்ராப்பரா இந்த அரசியல்ல இந்த டைம்ல பொசிஷன் பண்ணிருக்காங்க. அதுவும் இவர் லைவ் வந்த டே பாத்தீங்களா? வீக்கெண்ட் ஃப்ரைடே எல்லாருக்கும் இந்த நியூஸ மூல முடுக்கா சாட்டர்டே சண்டே போய் சேர்ப்பாங்க. சினிமா ரிலீஸ் மாதிரி கிட்டத்தட்ட எல்லாருக்கும் போய் சேர்க்கிறது. இவருக்கு ஹிந்து அப்படின்னு கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்றாங்க. இன்னொரு கேட்டகரியும் இருக்காங்க. அதாவது இவர் எக்ஸ் ஐபிஎஸ் ஆபீசர், படிச்சவர், பொறுப்பானவர், அழகாக தமிழில் பேசுபவர், இங்கிலீஷ் பேசுவார், ஹிந்தி பேசுவார் அப்படின்னு இவரோட நாலேஜையும் இவரோட பாஸ்ட் ஜாபையும் வச்சு கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்ணிட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன டாஸ்க் கொடுக்குறேன். இவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போய் பாருங்க. இவர் இதுக்கு முன்னால தாமரை கட்சியில இருந்துட்டு என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எந்த ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்தாலும், குறிப்பா மதம் சார்ந்த பிரச்சனைகள் நடந்தா இவரோட இன்ஸ்டாகிராம உடனே வீடியோ எடுத்து போட்டு விட்டுருவாரு. நாலேஜ் எல்லாம் கொடுக்க மாட்டாரு. படிச்சவர் கொளுத்தி போடுவார். இவருக்கு வந்த ஆர்டரை வச்சு அந்த பிரச்சனையை மேலும் கொளுத்தி போடுவார். பத்த வச்சிட்டிய பரட்டங்கிற மாதிரி. படிச்சவர் தானே. அந்த பிரச்சனைக்கு திருப்பரங்குன்றம் இஷ்யூவோ இல்ல வாட் எவர் எந்த இஷ்யூவா இருந்தாலும் சொல்யூஷன் சொல்லலாம்ல. நடுவுநிலையா நின்னு கிட்டத்தட்ட இவர் பண்ணது துப்பாக்கியில ஸ்லீப்பர் செல்ஸுக்கு ஆர்டர் வரும்ல, அந்த மாதிரி இவருக்கு மேல இருந்து ஆர்டர் வரும். கண்ணை மூடிட்டு பண்ணுவார். ஆர்டர் ரெடி பண்ணுங்க. படிச்சவர், பொறுப்பானவர். இந்த மாதிரி யார் அரசியலுக்கு வந்தாலுமே உடனே இவங்க தான் நம்மளை காப்பாற்ற போற ரட்சகர் அப்படின்னு உடனே முடிவு பண்ணிடாதீங்க. எமோஷனலா நம்மளை ட்ரிகர் பண்றது தான் இந்த கார்ப்பரேட் கம்யூனிட்டிகளோட வேலையே. அவங்க எப்படி செயல்படுறாங்க, என்ன கொள்கையை முன்வைக்கிறாங்க, அது நம்ம மண்ணுக்கும் மக்களுக்குமான கொள்கையா இருக்கா இல்ல மறுபடியும் நம்மளுக்கு எதிரான கொள்கைகள்ல தான் போய் முடியுதா அப்படிங்கறதெல்லாம் அவங்க செயல்பாடுகளை வச்சும் அவங்களோட அரசியல் பயணத்தை வச்சும் முடிவு பண்ணிட்டு அவங்கள ஆதரிக்கலாமா இல்ல அவங்களை எதிர்க்கலாமாங்கிறதெல்லாம் முடிவு பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை வச்சே இவர் நம்ம மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை கண்டிப்பா பண்ண போறது இல்ல. எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் மாதிரி தான் கேவலமான அரசியல தான் பண்ண போறாருங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. My கருத்து, what is I'm saying